அனன்பா எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி சீனியர் நேஷனல் கேம்ஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒடிசால ஸ்டார்ட் ஆயாச்சு. இந்த ஒரு டோர்னமெண்ட்டை ஒடிசா கபடி அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல ஃப்ரீயா நீங்க பார்க்கலாம். இந்த ஒரு டோர்னமெண்ட்ல லீக் மேட்சஸ்ல தமிழ்நாடு டீம் யார் கூடலாம் மோத போறாங்க, எந்தெந்த போல்ல யாரெல்லாம் இருக்காங்க, அதை பத்தின டீடைல்டான விஷயங்களை இந்த வீடியோல பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம ஹரியானா டீம் அவங்களோட ஸ்குவாடை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதையும் பார்த்துடலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு தமிழ் வீராங்கனை வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ப்ரிப்பரேஷன் கேம்புக்கு வந்து போயிருக்காங்க. யார் என்னங்கிற எல்லா விஷயத்தையும் டீடைல்டா பார்க்கலாம். புதுசா வந்து பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்குவாட் அப்டேட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். திரிபுரா டீமை பத்தி பார்க்கலாம். நிதிஷ்குமார், நரேந்தர் கண்டோலா, மஞ்சித் தையா, நீரஜ் குமார், சச்சின், நவீன் இந்த மாதிரி பிகேஎல் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பிளேயர்ஸும் இருக்காங்க. அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் யங் பிளேயர்ஸை மட்டும் வச்சு இந்த டீமை வந்து உருவாக்கியிருக்காங்க. அண்ட் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நரேந்தர் கண்டோலா இந்த ஒரு டோர்னமெண்ட்ல திரிபுரா டீமுக்காக ப்ளே பண்ணுறாரு. லாஸ்ட் டைம் சண்டிகர் டீமுக்காக ப்ளே பண்ணாரு. அதுக்கு முன்னாடி கேலோ இந்தியா யூத் கேம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹரியானா டீமுக்காக ப்ளே பண்ணாரு. அவரோட சொந்த ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஹரியானா தான். பட் அதெல்லாம் விட்டுட்டு மற்ற ஸ்டேட்டுக்காக ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. எதுக்குன்னு தெரியல. பவன் ஷெராவத்துமே அப்படிதான். அவரோட சொந்த ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி தான். ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சண்டிகர் டீமுக்காக ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. நிறைய பிகேஎல் பிளேயர்ஸ் இந்த விஷயத்தை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அண்ட் அடுத்ததாக ஹரியானா ஸ்குவாடை பற்றி பார்க்க போகிறோம். ஹரியானா டீமை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா ஆஷு மாலிக், மோனு கோயாத், நித்தின், அதுக்கப்புறம் நீரஜ் நர்வால், யோகேஷ் தையா, அமன், சஞ்சய், சந்தீப் இந்த மாதிரி பிகேஎல் எக்ஸ்பீரியன்ஸ்டு உள்ள பிளேயர்ஸும் இருக்காங்க. அண்ட் ஒரு சில யங் பிளேயர்ஸும் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஓவராலாக லாஸ்ட் டைம் எந்த டீமை கொண்டு வந்தாங்களோ லிட்டரலாக அதே டீமை தான் இந்த டீம் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அடுத்ததாக குரூப்ஸை பற்றி பார்த்துடலாம். ஸோ எந்தெந்த குரூப்பில் எந்தெந்த டீம் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். டிஸ்பிளேல ஷோ பண்ணுறேன், பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் நம்ம தமிழ்நாடு டீம் வந்து பார்த்தீங்கன்னா போல் ஹைட்ஸில் வந்து இருக்காங்க. தமிழ்நாடு டீம் கூட உத்தரப்பிரதேஷ் டீம், அஸ்ஸாம், பாண்டிச்சேரி இவங்கெல்லாம் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு டீம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ குவார்டர் ஃபைனல்ஸ்க்கு வந்து குவாலிஃபை ஆகணும். அதுக்கு இந்த போலில் டாப் 2க்குள்ளே முடிக்கணும். ஓகேங்களா? இந்த ஒரு போலில் நமக்கு ஒரு பெரிய தலைவலியாக இருக்க போகிறது உத்தரப்பிரதேஷ் டீம். இப்போ ரீசெண்டாக நடந்த நேஷனல் கேம்ஸில் சண்டிகர் டீமை தோக்கடிச்சு கோல்டு மெடல் வந்து அடிச்சிருந்தாங்க. அர்ஜுன் தேஷ்வால், வினய், இப்போ ராகுல் சௌத்ரி எல்லாருமே இருக்காங்க. ஆனால் அந்த ஒரு டீமை வச்சு தான் அவங்க கோல்டு மெடல் அடித்தாங்க. இந்த ஒரு டீமை தோக்கடிக்கிறது மூலமாக நமக்கு நிறைய கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். பட் அது ஈஸியான விஷயமே இல்லை. இந்த போலில் நமக்கு ஒரு பெரிய தலைவலியாக இருக்க போகிறது உத்தரப்பிரதேஷ் டீம். ஒருவேளை அந்த டீமை தோக்கடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் நமக்கு கிடைக்கும். அண்ட் இதில் இன்னொரு குரூப்பை வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக கவனிக்கணும். போல் ஈல வந்து பார்த்தீங்கன்னா சண்டிகர் டீமும் இருக்காங்க, சர்வீஸ் டீமும் இருக்காங்க. பவன் ஷெராவத்தோட சண்டிகர் டீமோ நவீன்குமாரோட சர்வீஸ் டீமோ 1-on-1 மோதிக்க போகிறாங்க. தரமாக இருக்க போகுது. அண்ட் நம்ம போலில் இருக்க மற்ற டீம்ஸையும் குறைச்சி எடை போடக்கூடாது. எல்லா மேட்சஸையும் நல்ல கான்ஃபிடன்ஸோட எந்த டீமையும் குறைச்சி எடை போடாமல் கரெக்டாக ப்ளே பண்ணி இண்டிவிஜுவலாக எல்லா பிளேயர்ஸும் அந்த கேமை கரெக்டாக கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா, காம்பினேஷனாக செட் ஆகிட்டாங்க அப்படின்னா நம்ம டீம் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று சாதிப்பாங்க. இந்த ஒரு சீனியர் நேஷனல் கேம்ஸ் இன்னைக்கு 20ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கு தமிழ்நாடு டீமுக்கு எந்த ஒரு மேட்சஸும் இல்லை. அதை தாண்டி இந்தியன் ரயில்வேஸ் டீம், சண்டிகர் டீம், மகாராஷ்டிரா டீம், ஸோ இந்த டீம்ஸ்க்குலாம் மேட்சஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? அண்ட் நாளைக்கு தான் தமிழ்நாடு டீம்ஸ்க்கு 3 மேட்சஸ் இருக்கு. காலையில் பாண்டிச்சேரி டீமுக்கு அகெயின்ஸ்டாகவும், மதியானம் உத்தரப்பிரதேஷ் டீமுக்கு அகெயின்ஸ்டாகவும், ராத்திரி அஸ்ஸாம் டீமுக்கு அகெயின்ஸ்டாகவும் மேட்சஸ் வந்து இருக்கு. நாளையோட எல்லா லீக் மேட்சஸ் எல்லாமே முடிஞ்சிடும். 21ஆம் தேதியோட முடிஞ்சிடும். 22ஆம் தேதி ப்ரீ குவார்டர் ஃபைனல்ஸும் குவார்டர் ஃபைனல்ஸும் நடக்கும். 23ஆம் தேதி செமிஃபைனல்ஸும் கிராண்ட் ஃபினாலே நடக்கும். நாளைக்கு 21ஆம் தேதியோட முடிவில் நம்ம தமிழ்நாடு டீம் ப்ரீ குவார்டர் ஃபைனல்ஸ்க்கு செலக்ட் ஆனாங்களா ஆகலையா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சிடும். அண்ட் உங்ககிட்ட கேட்கணும், இந்த ஒரு டோர்னமெண்ட்ல நீங்க எந்த டீமுக்காக சப்போர்ட் பண்ண போறீங்க? உங்களோட சொந்த ஸ்டேட்டான தமிழ்நாடு டீமுக்கா, இல்லைன்னா உங்களோட ஃபேவரட் பிளேயர்ஸ் இருக்கிற மற்ற ஸ்டேட்டுக்கா? எதுக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. அண்ட் இப்போ உங்க எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்கேன். தமிழ்நாடோட வீராங்கனையான ஸ்னேகா அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ப்ரிப்பரேஷன் கேம்ப்காக செலக்ட் ஆயிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக சீனியர் நேஷனல் கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கானது வந்து பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் வச்சு நடந்துச்சு. இந்த டோர்னமெண்ட்லேருந்து தான் இந்தியன் டீமுக்காக பிளேயர்ஸை வந்து ப்ரிப்பரேஷன் கேம்ப்க்கு வந்து செலக்ட் ஆவாங்க. அண்ட் அங்கே தான் ஸ்னேகாவை பார்த்து அவங்கள ப்ரிப்பரேஷன் கேம்ப்காக செலக்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரிப்பரேஷன் கேம்ப்லேயும் அவங்க செலக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் இந்தியன் டீமை ரெப்ரசென்ட் பண்ணி அவங்க ப்ளே பண்ணிடுவாங்க. ஆனால் அதிகமான நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகா ஏன் செலக்ட் ஆகலை, சுஜி ஏன் செலக்ட் ஆகலை, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து வைப்பீங்க. ஓகேங்களா? பட் என்ன பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டார்ட் தான். ஏன்னா இந்த ஒரு டோர்னமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமில் ப்ளே பண்ணிட்டு இருந்த நிறைய பேர் வந்து அவங்களோட ஸ்டேட்ஸ்க்காக ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் பார்க்கும்போது அதில் தனித்துவமாக நம்ம ஸ்னேகா அவங்க தெரிஞ்சதுனால மட்டும்தான் அவங்கள செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ செலக்ட் ஆனதுக்கு வாழ்த்துக்கள். தமிழ்நாடோட கேர்ள்ஸ் டீமோட அந்த க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். இப்போ நம்ம தமிழ்நாடு சீனியர் நேஷனல் கேம்ஸில் ப்ளே பண்ண பாதி கேர்ள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஜூனியர் நேஷனல் கேம்ஸில் தமிழ்நாடு டீமுக்காக ப்ளே பண்ணவங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் போயிட்டு இருக்கு.
அண்ட் யாரும் வருத்தப்படனா, தமிழ்நாடோட கேர்ள்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இன்னும் நிறைய நேரம் இருக்குது, இன்னும் நிறைய உயரங்கள் அவங்க தொடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கைகள் நிறைய இருக்குது. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, எடுத்ததோட போக முடியுமா? கிடையாது. ஸோ இன்னும் நிறைய வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்கும், அதை பயன்படுத்தி கண்டிப்பாக போவாங்க. அண்ட் இந்த வீடியோ தான் நண்பா. ஸோ இதே போல் நல்ல வீடியோவில் நாளைக்கு பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை, see you நண்பா.